ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம ஆண்டாள் நாச்சியார் எழுதின நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் இப்போது 8ஆம் பத்தில் நாம் இருக்கோம். 8ஆம் பத்தின் கடைசி பாசுரத்துக்கு நாம் வந்துட்டோங்க. இது பலஸ்ருதி பாசுரம். அதாவது இந்த 9 பாடல்களை யார் ஆர்வமோடு கேட்டாங்களோ, அதனுடைய அர்த்தம் யாருக்கெல்லாம் மனதில் பட்டதோ அவங்களுக்கெல்லாம் என்ன பலம் கிடைக்கும் பகவானுடைய கிருபையினால அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் தான் வந்துட்டு இந்த 10ஆவது பாசுரம். வாங்க பாசுரத்தில் இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாகத்தின் அணையானை நல் நுதலாள் நயந்து உரைசை மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவயர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியார் ஆகுவரே அப்படின்றது தான் பாடலுங்க. இப்போது நாகத்தின் அணையானை அப்படின்னா நமக்கே தெரியும் என்னன்னா, பகவான் நாகமான ஆதிசேஷன் மேலே தான் பள்ளி கொண்டிருப்பார் இல்லைங்களா. ஸோ அதைத்தான் நாகத்தின் அணையானை நல் நுதலால் நயந்து உரைசை, அதாவது நல் நுதல் அப்படின்னா அழகிய நெற்றியை உடையவளான அந்த ஆண்டாள் நாச்சியார் நயந்துனா ரொம்ப பணிந்து எப்படியாவது பகவான் தன்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு பேராவலினால் உந்தப்பட்ட ரொம்ப நயந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அவங்களுக்கு புரிகிற வண்ணம் அவங்களே நம் மீது கருணை கொள்ள வேண்டும், நம் சொன்ன அந்த வார்த்தையை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசுகிறது தான் நயந்து பேசுறது அப்படின்னு அர்த்தமாம். இப்படி ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட அந்த பெருமாளை இவங்க சொல்கிற விண்ணப்பத்துக்கு சரின்னு சொல்ல வைக்கணும் இல்லையா. ஆண்டாள் நாச்சியார் என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் கண்ணன் வரணும். ஸோ அதுக்காக நயந்து என்ன செய்கிறாங்க, அந்த மேகத்துக்கிட்ட பேசி தான் தூது அனுப்புகிறாங்க. அழகிய நெற்றியை உடையவளான அந்த ஆண்டாள் நாச்சியார் நயந்து பேசிய அந்த உரையை மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம். ஸோ நயந்து உரைசைன்னு இருக்கு. யார்கிட்ட இந்த மாதிரி நயந்து பேசியிருக்காங்க அப்படின்னா மேகங்கள் கிட்ட தான். எங்கே உள்ள மேகங்கள்? வேங்கடக்கோன், அந்த திருமலையில் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் கிட்ட தூது விடுறாங்க. விடுதூதில் விண்ணப்பம். விண்ணப்பம்னா தன்னுடைய கோரிக்கையை அந்த மேகத்துக்கிட்ட வச்சு அதை நீ தூதா எடுத்துட்டு போய் திருவேங்கடமுடையான் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாடினாங்க இல்லையா. ஸோ இந்த பாடல்கள் தான் போகத்தில் வழுவாத புதுவயர்கோன் கோதை தமிழ். போகத்தில் வழுவாத புதுவயர்கோன். புதுவயர்கோன்னா பெரியாழ்வார் தான். அவருக்கு என்னப்பா அப்படி ஒரு போகம் அப்படின்னு பார்த்தா, பகவானை அனுபவிக்கிறதுல எந்த குறையும் இல்லாமல் ஒவ்வொரு வினாடி பொழுதும் பகவானையே அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த பெரும்போகத்தை உடையவராம் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட கண்ணன்ற போகத்தில் திளைத்து கொண்டிருக்கும் அந்த பெரியாழ்வார் வழுவாதா அப்படின்னா அவருக்கு ஒரு வினாடி பொழுது கூட கிருஷ்ண அனுபவம் இல்லாமையே இருக்காது. அந்த அளவு போகம், கிருஷ்ண போகம் பெரியாழ்வாருக்கு இருக்குது. அதான் போகத்தில் வழுவாத புதுவயர்கோன். புதுவை அப்படின்னாலே ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்ததுக்கு அரசனா இருக்கக்கூடிய அந்த பெரியாழ்வாரின் புத்திரியான கோதை. அப்படிப்பட்ட கோதையாகிய நான் தமிழாகத்து வைத்துரைப்பார், அதாவது தமிழிலே பாடிய இந்த அழகிய பாடல்களை யாரெல்லாம் தங்க மனசுல வைத்து உரைப்பார்களோ, யாரெல்லாம் மனசுக்குள்ள அந்த ஆண்டாளினுடைய நிலையை நல்லா நினைச்சு இந்த பாடல்களை உரைப்பார், யாரெல்லாம் வாசிக்கிறாங்க பாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவரடியார் ஆகுவரே, பகவானினுடைய பக்தர்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பகவானுடைய பக்தர்களா, நம்ம எல்லாருமே ஏற்கனவே பக்தர்களாக தானே இருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. அப்படி இல்லைங்க. அதாவது பகவானினுடைய உள்ளத்துக்கு உகப்பான பக்தனா மாறக்கூடிய வாய்ப்பு. நாம இறைவனை பார்க்கலாம், ஆனால் இறைவன் நம்மை பார்க்கிறாரா அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ அப்படி பகவானே விரும்பி நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பக்தராக நாம் மாறுவோமா? நாம் பக்தராக மாறுறது மட்டும் இல்லை, நாம் தனியாக ஒரு பக்தராக இருந்தோம்னா கூட அந்தளவு சிறப்பில்லை. ஆனால் ஒரு பக்தர்களுடைய கூட்டத்தில் போய் நாம் ஒருத்தராக
அடியவராக சேர்றது நமக்கு இன்னுமே வந்து பெரும் பாக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி அடியார்களுடைய கூட்டத்தில் ஒருவனான பக்தனாக மாறும் பாக்கியமும் பகவானுக்கே என்றென்றும் கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தினையும் பெற்ற பெருவாழ்வு வாழ்வார்கள் அப்படின்ற அந்த பலாபலன் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. அப்போது ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட அந்த பெருமாளை அழகிய நெற்றியை உடையவளான அந்த ஆண்டாள் நாச்சியார் அடைய வேணும்னு நினைத்து நயந்து யார்கிட்ட பேசினாங்கன்னா திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் கிட்ட பேசி தூது அனுப்பின இந்த பாடல்களை எல்லாம் யார் மனசில் நல்லா நினைத்த உரைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பகவானுடைய அடியவர்களாக மாறக்கூடிய ஒரு பாக்கியம், அடியார்கள் கூட்டத்தில் சேரக்கூடிய ஒரு பாக்கியமானது கிடைக்கப்பெற்ற பெருவாழ்வு வாழ்வார்கள். அதாவது பெரியாழ்வாரை போல பெருவாழ்வு. ஏன்னா அவருக்கு கண்ணன்ற போகம் வந்து ஒரு வினாடி கூட நழுவாமல் இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அந்த அடியவர்ன்ற பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு இன்னையோட 8ஆம் பத்தும் வந்து இனிதே முடிவடையுது. இப்போ நம்ம இந்த பாடலை பாடிடலாம். நாகத்தின் நனையானை நல்லுதலால் நயந்துரை செய் மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வலுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியாராகுவரே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். பெரிய ஜிய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நன்றி.